ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டை வச்சு ஒரு ஹெல்தியான கேரட் பாயாசம் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கேரட் சேர்த்து செய்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் இது ஹெல்தியான சாய்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம ஒயிட் சுகர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. வாங்க இந்த ஹெல்தியான கேரட் பாயாசத்தை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு இது மாதிரி ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய சைஸ் ஜவ்வரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன சைஸ் ஜவ்வரிசி கூட எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற தூசெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கழுவி எடுத்துக்கணும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசியை ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சிக்கலாம். நம்ம இது மாதிரி ஊற வச்சு செய்யும்போது ஜவ்வரிசி நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்து வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் ஜவ்வரிசிக்கு 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெல்லம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். நம்மளுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்கு. இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே கொஞ்சமாக துருவி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு கேரட் சேர்த்துருக்கேன். கேரட் சேர்த்துட்டு இதை நெய்லேயே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இது மாதிரி கேரட்டை நெய்யில் வதக்கும் போது நம்மளுக்கு கேரட்டோட பச்சை வாசனை சுத்தமாக வராது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கேரட்டை வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சுருக்க ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்ததுக்கப்புறமா அது கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 2 கப் தண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டான பதத்தில் வரும். இப்போ இந்த ஜவ்வரிசியை நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசிலாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்க கேரட் இது கூடவே சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் கேரட் சேர்க்கணும். அதே மாதிரி கேரட் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, ஏன்னா நம்ம கேரட் ஏற்கனவே நெய்யில் வதக்கியிருக்கோம். இப்போ கேரட் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியை வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே கொதிக்கட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நீங்கள் இந்த பாயாசத்தை வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இது கூட வாசனைக்காக ஒரு 2 ஏலக்காவை இது மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் நம்ம பால் சேர்க்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்க்கும்போது நம்மளுக்கு பால் திரிஞ்சு போகாது. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம பால் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க பாலுன்றதுனால நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. இப்போ பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பாயாசம் ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் பால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நெய்யில் வறுத்துருக்க முந்திரி திராட்சையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன். முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான ஹெல்தியான கேரட் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த பாயாச ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி பாயாசம் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.